ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா ஒன்று சொல்லலாம் இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, நம்ம தளபதி பற்றி தான். நாளைக்கு தான் நம்ம தளபதியோட வார் ஸ்டார்டிங் ஆக போகுது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எலெக்ஷன் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் போதை தமிழகம் வேணுமா, பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கணுமா, எப்படின்னு யோசிச்சு இன்னும் இந்த வயசானவங்கலாம் யாரும் அப்படியே மாறாம தான் இருக்காங்க. பாதி பேர், எல்லாரையும் சொல்லலை. உம், நீங்க நாளைக்கு பூத்துக்கு போற வரைக்கும் கூட எல்லாருமே உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, பூத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே வாட்ஸ் அண்ட் ஒரு 5 செகண்ட் யோசிச்சு. ஃபர்ஸ்ட் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும். உமன் சேஃப்டி இல்லை. அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சு நம்ம தளபதி அண்ணா சொன்ன மாதிரி விசில் சின்னத்துக்கு மட்டுமே வாக்களிங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க டிஎம்கேவே இருந்தாலும் நீங்க மாற போறது கிடையாது. சில பேர் அப்படியே தான் இருப்பீங்க. ஏடிஎம்கே வந்தாலும் சரி. கட்சின்றது ஓட்டுறது அவங்க உரிமை தான். சேஃப்டி கிடையாது. உங்க வீட்டுல மட்டும் சேஃப்டியா இருந்தா நீங்க சேஃப்டி கிடையாது. தமிழ்நாட்டுல எல்லாருமே சேஃப்டியா தான் இருக்கும். என் பொண்ணு சேஃப்டியா இருக்கு, எங்க வீட்டுல எந்த ப்ராப்ளமும் இல்லை இருந்தா மட்டும் போறாது. நீங்க வந்து பாருங்க, இன்னும் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு நாட்டுல. ஒரு போலீஸும் நல்லவங்க தாங்க. ஆனா அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இல்ல. ஏன் இல்லைன்னா ஆட்சி அந்த மாதிரி இருக்கு. தளபதி வந்துட்டாருன்னா போலீஸ் நண்பர்களாகவும் இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாங்க. மெயினா என்கவுண்டர் நடக்கணும் முக்கால்வாசி தப்பு பண்ற பெரிய ஆளுங்க. அதுக்கப்புறம் உமன் சேஃப்டி இருக்கணும். அதெல்லாம் வரும். கண்டிப்பா தளபதி வந்தா வரும். 5 வருஷம் எல்லா கட்சியும் ஆண்டுட்டாங்க. எல்லா கட்சியும் வந்து நிறைய வருஷம் ஆண்டுட்டாங்க. யாருமே மைண்ட்ல இருக்காது. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, பயம் அதிகமாயிடுச்சு. தயவு செய்து தளபதி மாதிரி தான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்களே உங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்காம அரசியல் சின்னத்துக்கு ஓட்ட போட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் அவர் சொன்ன மாதிரி எல்லா வருஷமும் மாறும். கற்பூரின்னு எப்படி சொல்லலாம், அவருக்கு என்ன தெரியாது. நிஜ வாழ்க்கையை தான் படமா நடிக்கிறாங்க. படத்துல ஒண்ணு எல்லாம் பொய்ய கிடையாது. இங்க நடக்கிறது தான் அங்க நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய சின்ன சின்ன பசங்களை விட்டு இந்த மீடியாக்கள் வந்து டிஎன்பி பேச வைக்கிறீங்க. படிக்கிற பசங்க வச்சு டிஎன்பி பேசுறீங்க. ஒரு பொண்ணுலாம் கூட பேசியிருக்கோம். அந்த மாதிரி அவங்க தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்பவும் சொல்றேன், விசில் மட்டுமே பார்த்து போடுங்க ஓட்டு. மாறணும். உங்க வீட்டு பெண்கள் நினைச்சு போடுங்க, வேற எதையுமே நினைக்கணும். வீட்டுல இருக்க பெண்கள் நினைச்சு போட்டா போதும். வெற்றி நிச்சயம்.